ஹே காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த ஷாலுமிஸ் கிச்சனில் நம்ம பெட் டைம் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். யார் யாருக்கெல்லாம் ஸ்டோரி பிடிக்கும்ன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஒரு காலத்தில் ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜா ரொம்ப ஸ்ட்ராங்கான ராஜாவாம். ஆனால் பக்கத்து நாட்டில் இருக்கிறவங்களாம் ரொம்ப வீக்கு தான். பட் ஆனால் பக்கத்து நாட்டில் பக்கத்து நாட்டில் உள்ளவங்க ஒரு பெரிய ராட்சசனை சாப்பாடெலாம் கொடுத்து நல்லா வளர்த்துட்டு இருந்தாங்களாம். அந்த ராட்சசன் ஒவ்வொரு தடவையும் இவங்கக்கிட்ட வரும்போது சொல்லுவானா, உங்கள் நாட்டில் யாராச்சும் இருக்காங்களா, என் கூட சண்டை போடுறதுக்கு யாராச்சும் இருக்காங்களா, தைரியமாக உள்ள ஆட்கள் அப்படின்ட்டு கேட்கும்போது ராஜாவுக்கும் பயமாக தான் இருக்கும். அதே மாதிரி அவரோட போர் சேவகர்கள் எல்லாருக்குமே பயமாக தான் இருக்கும். ஏன்னா அவன் ரொம்ப ஹைட்டாக வெயிட்டுமா பயங்கரமாக இருப்பான். ஒரு ராட்சசன்னா எப்படி இருப்பான் அதே மாதிரி இருப்பான். உடனே இவங்களுக்கெல்லாம் பயமாக இருக்கும். அந்த ராட்சசன் பேர் கோலியாத். ஓகேவா? அந்த ராட்சசனை பார்க்கும்போது இவங்க எல்லாருக்குமே ரொம்ப பயமாக இருக்கும். ஐயோ, இவன்கிட்டயா சண்டை போட முடியும் நம்மளால் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயந்து போயிருப்பாங்க. அதே மாதிரி அந்த நாட்டில் ஒரு சின்ன பையன் இருப்பான். அவனோட அப்பாவும் அவங்க அம்மா யாருமே அவனை கண்டுக்கவே மாட்டாங்க. நீ ஏதாச்சும் பண்ணிட்டு போப்பா அப்படின்ட்டு விட்டுருவாங்க. ஏன்னா அவன் தான் அவங்க வீட்டிலே ரொம்ப கடைசி பையன். அவங்க அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா, இவன் ஆடு மேய்க்கிறதுக்கு தான் லாக்கி அப்படின்னு சொல்லிட்டு இவனை ஆடு மேய்க்க விட்ருப்பாங்க. ஒரு நாள் என்ன ஆகும் அப்படின்னா தீர்க்கதரிசி அப்படின்ட்டு ஒரு ப்ராஃபெட், அதாவது இதுக்கப்புறமா நடக்க போகிறத முன்னாடியே சொல்கிற ஒரு ப்ராஃபெட் வருவார். அவங்க வீட்டுக்கு வரும்போது என்ன பண்ணுவார்னா, ஒருத்தர் தலையிலையா கை வைப்பார். கை வைக்கும்போது நீ இல்லைன்னு சொல்லிடுவார். உங்கள் வீட்டில் வேறு ஏதாச்சும் பையன் இருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்லுவார் அவங்க அப்பா, ஆமாம் ஒருத்தன் ஆடு மேய்ச்சிட்ருக்கான் அப்படின்னு சொல்லும்போது அவனை பார்க்கும்போது அவர் என்ன சொல்லுவார், இவன் தான் ராஜாவாகிறதுக்கு தகுதியானவன் அப்படின்னு சொல்லுவார். உடனே வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்குமே ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா அண்ணன்கள்லாம் இராணுவத்தில் தான் இருக்காங்க, அதாவது ராஜாவோட ஆர்மியில் தான் இருக்காங்க. பட் ஆனால் யாரையுமே அந்த ப்ராஃபெட் செலக்ட் பண்ணியிருக்க மாட்டார். இவனை தான் செலக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த சின்ன பையன் பேர் டேவிட். ஓகேவா? இவனை தான் செலக்ட் பண்ணியிருக்கும் போது எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்காக இருக்கும். இவனை ஆடு மேய்க்கிறவனையா செலக்ட் பண்ணுவாருங்க ராஜாவாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக்காக இவனை பார்ப்பாங்க. உடனே ஒரு நாள் அவங்க அப்பா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, உங்கள் அண்ணெல்லாம் அந்த கோலியாத்தை யுத்தத்தில் சந்திக்கிறதுக்கு போகிறாங்க. நீ உங்கள் அண்ணனுக்கெல்லாம் சாப்பாடு எடுத்துகிட்டு போய் கொடு அப்படின்னு சொல்லும்போது இவன் என்ன பண்ணுவான்னா, சரி அப்பா சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆடெல்லாம் ஒரு இடத்துல விட்டுட்டு இவன் அவங்க அண்ணனுங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொண்டு போய் கொடுக்க போவான். உடனே அந்த அந்த கோலியாத்துங்கிறவன் இவங்க இந்த ராஜாவோட ராஜா கோலியாத் ராஜா கிட்ட சவால் விட்டுட்டே இருப்பான். என்ன உங்கள் சைட்லேருந்து யாருமே என்னை தோக்கடிக்கிறதுக்கு வரமாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டுட்டே இருக்கும்போது தாவீதுக்குள்ளே ஆண்டவர் காடை பற்றின ஒரு ஃபெய்த் இருக்கும். உடனே டேவிட் என்ன பண்ணுவான்னா, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போவான். அவன் போகும்போது அவன்கிட்ட ஒன்றுமே இருக்காது. அவன் ஒரு வெறும் கூழாங்கல், அந்த அந்த உண்டிகோல்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி அந்த உண்டிகோலில் தான் எடுத்துகிட்டு போவான். போகும்போது இவன் இந்த கோலியாத் கேட்பான், நீ என்ன பொடி பயலாக இருக்க, உன்னெல்லாம் நான் எப்படி ஆகாயத்து பறவைகளுக்கு உன்னை இது பண்ணிடுவேன், உனக்கு கொன்று ஆகாயத்து பறவைகள் சாப்பிட்றதுக்கு உன்னை போட்டுருவேன் அப்படின்னு சொல்லுவான்.
உடனே வந்து இவன் என்ன பண்ணுவான்னா, இஸ்ரவேல்ல உள்ள தேவனோட நாமத்தை சொல்லி இவன் வந்து கல்லை வந்து அந்த கோலியாத் மேலே போடும்போது அவன் கோலியாத் வந்து விழுந்துருவான். உடனே வந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்மளோட தேவன் வந்து ரொம்ப பெரியவர் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் அவங்களுக்கெல்லாம் தெரிய வரும். அப்புறம் வந்து இவனை வந்து ரொம்ப இவன் மேலே ரொம்ப இதாக இருப்பாங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் தான் என்னென்னா, இப்போ வந்து வேஸ்ட்டு, இவங்கெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி தான் வந்து அந்த டேவிட் அப்படிங்கிற பையனை வந்து அவங்க அப்பா, அவங்க அம்மா எல்லாருமே வந்து ஒதுக்கி இவனுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இவனை வந்து ஆடு மேய்க்க விட்டுருக்காங்க. ஆனாலும் வந்து காடோட பிளான் யார் மேலே இருக்கோ வந்து அவங்களோட வாழ்க்கையில் வந்து காட் என்ன பிளான் வச்சுருக்காங்களோ அது வந்து கண்டிப்பாக நிறைவேறுங்கிறது தான் வந்து என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ. உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய், குட் நைட்.